சன்ஸ்கிரீன் போட்டால் எனக்கு பயங்கரமாக வேர்க்குது மேடம், பயங்கரமாக ஆயிலி ஃபீல் இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஹேக் தான் இது. இப்போவே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே சன்ஸ்கிரீன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் போடுங்க. போட்டு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா உங்களோட சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுங்கள். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வேர்க்காது. இதில் இன்னும் முக்கியமான விஷயம், வெளியில் போகும்போது சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு போகக்கூடாது. எப்பயுமே போகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி உங்களோட சன்ஸ்கிரீன் நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ கண்டிப்பாக அது ஃபேஸில் கொஞ்சம் செட் ஆகிடும். இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கு ஆல்ரெடி வேர்த்துட்ருக்கு, எனக்கு வேர்க்குது அப்படின்றப்போ அதை அப்படியே சன்ஸ்கிரீன் எடுத்து அப்ளை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி ஃபேஸை நல்லா க்ளீனாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அப்புறமா சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுங்கள். இதெல்லாம் லாங் ப்ராசஸ் மேடம், இதெல்லாம் நான் பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்படின்னா, ஃபேஸு நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா, ஸ்கின் கேர் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு 1 to 2 மினிட்ஸ் தான் எடுக்கும். அந்த 2 மினிட்ஸ் உங்கள் ஸ்கின்னுக்காக உங்களுக்கு செலவு பண்ண முடியலன்னா நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இதில் ஒரு சிலர் ஆயிலியாக ஃபீல் ஆகும்னு சொல்கிறாங்க. சன்ஸ்கிரீன் போட்டால் எனக்கு பயங்கர ஆயிலியாக இருக்குன்னு. அவங்க ஒரு ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் ஒரு டென்டட் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆயிலினஸ் அவாய்ட் பண்ணலாம். முன்னாடி சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும்.